நம்ம தோட்டத்துல பார்த்தீங்கன்னா, பல வகையான செடி வச்சிருக்கோம். எனக்கு இன்னும் அதிகமா செடிகள் தேவைப்படுது. அதெல்லாம் என்னென்ன செடி வேணும்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். உங்ககிட்ட ஏதாவது அது செடி இருந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு சொல்லுங்க. நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன். இல்ல எனக்கு கொரியர் பண்ற மாரி இருந்தானா கூட கொரியர் பண்ணிருங்க. நம்ம தோட்டத்துல என்னென்ன செடி வச்சிருக்குன்னு பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா, சப்போட்டா செடி. இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். இது சப்போட்டா செடி இங்க ஒண்ணு வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா, ஒவ்வொரு தென்னை மரத்துக்கு நடுவுல ஒவ்வொரு செடி வச்சிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா, அத்தி மரம். அத்தி மரம் வச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, காஞ்சு போயிருச்சு. இது வருமா? இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. இங்க சின்னதா ஒரு கனவு மட்டும் வந்திருக்கு. அது வந்துச்சுன்னா, வந்ததுக்கப்புறம் வீடியோல சொல்றேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாதுளை செடி வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, நாட்டு ரக மாதுளை செடி. கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, நாட்டு ரக மாதுளை செடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாம் மஞ்சள் தாள் இப்பதான் அறுத்து முடிச்சிருக்காங்க. அதனால தான் எதையும் சுத்தம் பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, மலநெல்லிக்காய். இதுவுமே வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல. வெயிலு படாதனால காயுதான்னு தெரியல. வளர்ற வரைக்கும் வளரட்டுங்க. பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா, சின்ன நெல்லிக்காய். நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அது இல்லாம நான் நெறைய சாப்பிடுவேன். அதுக்காகவே நெல்லிக்காய் இந்த செடி வச்சிருந்தேன். இது நல்லா தளர்ந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறைய செடி நம்ம தோட்டத்துல வச்சிருக்கோம். இத ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். என்னென்ன செடி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நான் இத வச்சு நான் ஒரு லாங் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நாளைக்கு பார்க்கலாம். டாடா!